ஸ்டாலினுக்கு வந்து நேர்மையான உணர்வு வேண்டாம்? கருணாநிதியும் சோனியாவும் ஜெயராம் ரமேஷ் 3 பேரும் இந்த ஜல்லிக்கட்டை குழி தோண்டி புதைச்ச மா பாவிகள். திமுக காங்கிரஸுக்கு இது பற்றி பேச எந்த அருகதையுமே கிடையாதுங்க. வாயை திறக்காதீங்கிறேன். நான் சொல்கிறேன், நாம் எல்லாரும் தமிழ் மக்கள் அனைவரும் சோனியா வீட்டுக்கு முன்னாடி, கருணாநிதி வீட்டுக்கு முன்னாடி, ஜெயராம் ரமேஷ் வீட்டுக்கு முன்னாடி கால வரையற்ற தொடர் உண்ணாவிரதம் போராட்டம் அவங்களை வீட்டை விட்டு வெளியில் கொண்டு வராத அளவுக்கு நடத்தினால் அதுக்கு ஈஸி எங்களுக்கு. கருணாநிதி கருணாநிதி கருணாநிதி. அது காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் செய்த நபர் கருணாநிதி திமுக. ஜல்லிக்கட்டை குழி தோண்டி போச்சது காரணம் கருணாநிதி திமுக காங்கிரஸ் துணையோடு. இவர்கள் தாங்க இந்த தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரத்தின் எதிரிகள். அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழகத்தின் விடியல் திராவிட இயக்கங்களின் அஸ்தமனத்தில் இருக்கிறது. அதற்காக பாஜக வேலை பார்க்கும். கையில் இருக்கிற பணம் கருப்பு பணமாக இருந்தாலும் நீ கட்டிடு கண்ணு. நீ கட்டிட்டீங்கன்னா 50% வரி கட்டினா போகிறோம், மீதி உனக்கு 25% இப்போ எடுத்துக்கலாம், மீதி 25 4% கட்டி எடுத்துக்கலாம். அதனால வந்திருக்கு. ஒரு பல ஆண்டுகள் நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் போன்றவர்கள் ஒரு அடி முட்டாளை போல பேசி கொண்டிருக்காங்க. எல்லா பணமும் பேங்குக்கு வந்துருச்சு அப்படின்னா கருப்பு பணம் இல்லைன்னு. ஆல் மணி டெபாசிட்டட் ஆர் நாட் ஒயிட், இட் இஸ் பிளாக். எல்லா பிரச்சனையிலுமே 30-35 நாளுக்குள்ள முழுமையாக சகஜமாக சரளமான ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கிடையில் வங்கிகளில் போராட்டம் நடத்துகிறேன், ஸ்ட்ரைக் பண்ணுறேங்கிறது யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது விடுப்பு எடுக்கிற இராணுவ வீரர் எவ்வளோ பெரிய தேச துரோகியோ அவ்வளோ பெரிய தேச துரோகியாக வங்கி ஊழியர்கள் கருதப்படுவார்கள் என்பதை, மக்களால் அது மாதிரியாக தான் அவர்கள் நடத்தப்படுவார்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென வெங்கடாஜலம் போன்ற இந்த நாட்டை நிலைகுலை செய்கின்ற வங்கி ஊழியர் சங்க தலைவர்களை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். கேரளத்தில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இது பற்றி கவனம் செலுத்தாத காரணத்தால் இம்மாதிரியான ஒரு துர்பாகியமான சம்பவமானது அங்கே நடந்திருக்கிறது. அதாவது பினராயி விஜயன் வந்ததிலிருந்து, இடதுசாரி கூட்டணி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கேரளத்தில் மத ரீதியிலான விஷயங்கள் தலையிடுவது, ஹிந்து கோவில்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் அவர்கள் மீது பல்வேறு நிபந்தனைகளை திணிப்பது போன்ற செயல்களிலே இடதுசாரி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கேரளத்தில் சபரிமலைக்கு வருகின்ற பக்தர்களுக்கு உணவளிக்க கூட ஹிந்து அமைப்புகளுக்கு அரசு அங்கே அனுமதி அளிப்பது கிடையாது.